இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லெட்டரை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுன்றதை இதில் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம இந்த டைப்ரைட்டிங்கில் செகண்ட் பேப்பரில் லெட்டர் ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஒன்று நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லோயரை பொறுத்தளவுக்கு 3 லெட்டர் வரும். ஒன்று பிஸ்னஸ் லெட்டர், இன்னொன்று ப்ரொஃபஷனல் லெட்டர், இன்னொன்று கவர்மெண்ட் ஆர்டர். அதில் இந்த பிஸ்னஸ் லெட்டர் மட்டும் நம்ம சென்டர் பண்ணி அடிக்கிறது, எப்படி அலைன் பண்ணி அடிக்கிறது அப்படின்ற டீட்டெயிலை நான் வந்து இப்போ இதில் பார்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் மிஷினில் எவ்வளோத்துல வைப்போம் அப்படின்னா, இந்த சைடு 10, இந்த சைடு 70. இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், 10ல் வைப்போம். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 70ல் வைப்போம். கரெக்ட் தானே? 70ல் வைப்போம். ஓகே, அப்போ நமக்கு இங்கே இருக்கிற இடம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ண வேண்டிய இடம் எவ்வளோ அப்படின்னா 60. அப்போனா 60ன்றது என்னது, 60 கேரக்டர் நம்ம இதில் டைப் பண்ணலாம், 60 ஸ்ட்ரோக் இதில் டைப் பண்ணலாம். கரெக்டாக? ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட கொடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா இதில் சென்டரில் என்ன கொடுக்குறாங்க, ஸ்பெக்ட்ரா பெயிண்ட் ஒர்க்ஸ் கம்பெனி லிமிட்டெட்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த 10க்கும் 70க்கும் நடுவில் டைப் பண்ணணும், ஸ்பேஸை ஈக்குவலாக வச்சு டைப் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த பேர் சென்ட்ரல் அலைன்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எல்லா எழுத்தையும் எண்ணணும். இப்போ இந்த எழுத்தை எண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 2, 4, 6 இந்த ஸ்பேஸையும் சேர்த்து பண்ணணும். 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36. மொத்த எழுத்து எத்தனை கேரக்டர்? 36 கேரக்டர். கரெக்டாக? இந்த 36 கேரக்டரை நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ இடத்துல அடிக்க போகிறோம், 60ல் அடிக்க போகிறோம். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், 60ல் 36 ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண அப்படின்னா வருது 24. 24ன்றது என்னது, 36 கேரக்டர் அடிக்கிறதுனா 24 ஸ்பேஸு. அந்த 24 ஸ்பேஸை ரெண்டு பக்கமும் விடணும், இந்த பக்கம் விடணும், இந்த பக்கம் விட்டிங்கன்னா ஈக்குவலாக விட்டால் தான் இது சென்டரில் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், /2 போடுறோம். 24 டிவைட் 2 போட்டாக்கா 12. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், 10. அப்போ 12யும் 10யும் ஆட் பண்ணி 22. அப்போ இந்த எஸ்ன்ற கேரக்டரை 22ல் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வச்சு அடிக்கணும். ஓகேவா? இது வந்து சென்ட்ரல் எலிமெண்ட். இதே மாதிரி இதுவும் சென்ட்ரல், டீலர்ஸ் இன் பெயிண்ட் அண்ட் வார்னிஷஸ், இதுவும் சென்ட்ரல் எலிமெண்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த எழுத்தை கூட கவுண்ட் பண்ணோம் 33. எவ்வளோ மைனஸ் பண்ணோம், 60 மைனஸ் பண்ணோம். மீதி எவ்வளோ, 27. டிவைட் 2 போட்டாக்கா 14. அதாவது 13.5 வரும். நீங்கள் வந்து ஒரு 0.5 சேர்த்து 14 போட்டுருவோம். அப்போ நம்ம 14 போட்டுருவோம். அதாவது மைனஸ் பண்ணி டிவைட் 2 போட்டு 14 வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இங்கே ஸ்டார்ட் பண்ணுற இடம் எவ்வளோ, 10. அப்போ 10 சேர்த்து 24. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 24ல் வச்சு என்ன பண்ணோம், இந்த ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி இந்த வரைக்கும் முடிக்கிட்டுருக்கோம். ஓகேவா? இது வந்து சென்ட்ரல் எலிமெண்ட்டு. சென்ட்ரல் எலிமெண்ட்டில் நம்ம எப்படின்னு மைனஸ் பண்ணுறது வந்து 60ல் மைனஸ் பண்ணோம், மறந்துடக்கூடாது. 60ல் மைனஸ் பண்ணோம். 60ல் மைனஸ் பண்ணணுன்றது என்னன்னாக்கா, எழுத்து என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி 60ல் மைனஸ் பண்ணோம். இது ஒன்று சென்ட்ரல் எலிமெண்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த சென்ட்ரல் எலிமெண்ட்டு வரும்போது 60ல் மைனஸ் பண்ணி /2 போட்டு எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ 10ல் ஆட் பண்ணோம். சரியா? இதுவும் சென்ட்ரல் எலிமெண்ட். எங்கே சென்ட்ரல் எலிமெண்ட்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு இது வரைக்கும் நம்ம அடிச்சுவோம். கரெக்டாக? இந்த 2 ஸ்பேஸ் விட்டுரும் பார்த்தீங்களா, இதுதான் 2 ஸ்பேஸு. இங்கே என்ன பண்ணோம், இதை அடித்ததுக்கப்புறம் 2 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஹேண்டில் திருப்போம். ஹேண்டில் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 கேப் வந்துடும். மறுபடியும் என்ன பண்ணோம், இதில் 2 கேப் இருக்கும், 2 ஸ்பேஸ் இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 20ல் வச்சு அடிச்சிடுங்க. இப்போ 20ல் வச்சுட்டு இங்கே வந்தவொடனே இந்த பி ஸ்மால், அதாவது வந்து அப்ரிவேஷனில் கொடுத்துருப்பாங்க, P.B நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், போஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நாம தான் என்ன பண்ணணும், அப்ரிவேட் பண்ணணும் எல்லாமே. அதாவது இப்போ இப்படி கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்துருந்தா அந்த இடத்த நம்ம என்ன பண்ணோம், அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறது உங்களுக்கு பழக்கமாக இருக்கும். ஸோ அப்போ போஸ்ட் பாக்ஸ் நம்பரையும் இதையும் நம்ம என்ன பண்ணோம், எந்த டிகிரியில் அடிக்கணும் முதல்ல கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் நமக்கு இதில் எது பெருசோ, எந்த வேர்டு பெருசாக இருக்கோ அந்த வேர்டை கவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த வேர்டில் எது பெருசாக இருக்குது, பாண்டிச்சேரியும் பெருசாக இருக்குது. ஸோ அப்போ அதை கவுண்ட் பண்ணணும். 2, 4, 6, 8,
எவ்வளோ ஸ்பேஸ் எவ்வளோ எழுத்துக்கு 19. இந்த 19 இதுக்கு பேர் வந்து ரைட் அலைன்மெண்ட். ரைட் அலைன்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 70 மைனஸ் பண்ணோம். இதில் மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு நேராக இப்போ இந்த 70ன்றது என்னது, இந்த 70ன்றது இந்த 90 மைனஸ் பண்ணாக்க நமக்கு இந்த இடத்துல ஒன்று 51. 51 புதுச்சேரின்னு அடிக்கிறோம், பாண்டிச்சேரின்னு அடிக்கிறோம். அதே டிகிரியில் தான் என்ன பண்ணோம், இந்த P, இந்த 3, இந்த 22 எல்லாமே என்ன பண்ணோம் அதே லைனில் அடித்தோம். இப்போ இந்த 2 ஸ்பேஸ் உள்ளதுனால இது தனியாக புரியுதா? சென்ட்ரல் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட். ஓகே, கிளியரா? அவ்வளோதான். மொத்தமே வர 1 2 2 ஸ்டெப் தான், ஒன்றுமே கிடையாது, 2 ஸ்டெப் தான். இந்த இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் தான். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸுக்கு டாட்டை வச்சுட்டு ஸ்பேஸ் வரும். இது நம்பருக்கு டாட்டை வச்சுட்டு ஸ்பேஸ் விடக்கூடாது, புரியுதா? நம்பர் விடுறாங்க, நம்பர் ரெஃபர்ன்றது டாட் வச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டேன், நம்பருக்கு டாட் வச்சு ஸ்பேஸ் விடக்கூடாது, இது விடக்கூடாது. ரைட்டா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த அட்ரஸ் ப்ரோ அடித்ததுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விடணும், டியர் சார் அடிச்சுட்டு 2 ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் பேராகிராஃப் அடிச்சுட்டு 2 ஸ்பேஸு, பேராகிராஃப் அடிச்சுட்டு 2 ஸ்பேஸு, பேராகிராஃப் அடிச்சுட்டு 2 ஸ்பேஸு. ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் லெட்டர் பொறுத்தவரைக்கும் எல்லாமே என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ணுறது 20ல் தான் ஸ்டார்ட் ஆகும், சரி 10ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே உள்ளே தள்ளி அடிக்கக்கூடாது, எல்லாமே ஒரே லைனில் வந்துடணும். புரியுதா? இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பார்ட் வந்து ஸ்மால் லெட்டர் கொடுப்பாங்க, கிஃப்ட் லெட்டர் கொடுப்பாங்க, எது கொடுக்குறாங்களோ அது எழுதுறது நீங்கள் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அடிச்சிடலாம். அப்படி இல்லைனாக்கா மேலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது என்ன கம்பெனியோ மேலே கம்பெனி போட்டுருக்கோம், ஸ்பெக்ட்ரம் ஒர்க்ஸ் கம்பெனி போட்டுருக்கோமா. ஸோ இந்த கம்பெனிக்கு எது வேணுமோ அதை வந்து என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக அடிச்சிடணும், கேப்ஸில் அடிக்கணும். வாங்கிட்டு இது ஃபுல்லாக கேப்ஸில் அடிக்கணும். அதுக்கப்புறம் இது 4 ஸ்பேஸ் விடணும், மறந்துடாதீங்க. இந்த இடம் மட்டும் 4 ஸ்பேஸ் விடணும், கையெழுத்து போடக்கூடாது. அடுத்தது பேர் அடிக்க போகிறோம், அவங்க பிஸ்னஸ் அடிக்க போகிறோம், 2 ஸ்பேஸ் விட்டு என்க்ளோஸ் போட்டு கேட்லாக் முடிச்சிடலாம். அவ்வளோதான். மொத்தமே என்ன ஸ்டெப் இருக்கு பாருங்கள். இது சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு, இது ரைட் அலைன்மெண்ட்டு 2. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நார்மல், இதெல்லாம் வந்து 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தாங்களே வந்து தான். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, தேங்க்யூ.